அது ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு இவங்களை யாரை நம்ம ஏடிஎம்கே வந்து சப்ரஸிங் அவங்கள ஒரு தினசா ஏன்னா என்டிஏ அலையன்ஸ் தான் வந்து இங்கே ரூல் பண்ணும் அப்படிங்கிறது இபிஎஸ் தனியாக சொல்லாமல் இருக்கிறது. அதேமாதிரி சீட்ஸ் வந்து இந்த ஷேரிங்கில் வந்து மெஜாரிட்டி வேணும் கேட்குறது. அப்புறம் அலையன்ஸ் பார்ட்டிஸ் நிறைய பேரை கொண்டு வந்து விடுறது. அவங்கெல்லாம் இப்போ வந்து ஏன்னா இது எல்லாத்துக்குமே நீங்களே யோசனை பண்ணிங்கன்னா நல்லா நம்ம ஒரு காமன் சென்ஸில் கொஞ்சம் நம்ம ஒரு சைலண்ட்டாக திங்க் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வீ கேன் ரீட் எவ்ரி திங்ன்னா இப்போ இவர் தான் பிட்டு போட்டார். யார்? மிஸ்டர் விஜய் வந்து பிட்டு போட்டார். நான் பவர் ஷேரிங் கொடுக்குறேன், அந்த பவர் ஷேரிங் கொடுக்குறேன்னு அவர் பிட்டு போட்டதுனால தான் எவ்ரி ஒன் ஸ்டார்டட். யார் எல்லாரும் சகட்டுமே இன்றைக்கி நான் தான் சொன்னேன். உப்மா பார்ட்டியெல்லாம் ஆமாம்மா எனக்கு ஒரு மினிஸ்ட்ரி வேணும், எனக்கு ஒரு மினிஸ்ட்ரி வேணும். ஒருத்தனுக்கும் வக்கில் தனியாக நிற்கிறதுக்கு அதான் நான் சொல்லிட்டேன். ஒருத்தனும் ஒன்றும் இல்லை. ஆனாலும் என்ன செய்வான் வந்து எனக்கு வேணும் வேணும் கேட்குறதுக்கு எல்லாம் யார் இனிஷியேட்டிவ் பண்ணது? இனிஷியல் பண்ணது மிஸ்டர் விஜய். அவர் பண்ணது இதெல்லாம் ஒரு பிளானோட தான். இந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுட்டா எல்லாருமே இந்த ரெண்டு பெரிய பார்ட்டிஸ்க்கு வந்து கொஞ்சம் கடகடான்னு ஆகும். தன்னோட வரலைன்னா கூட தான் தனியாக நின்று சீமான் மாதிரி தனியாக நின்று ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லோரும் நம்மகிட்ட வர்றாங்களான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு அவருக்குன்னு தோணுது.